மீட்பெரும் சகாயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துக்கிறேன். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளிற்குரிய வார்த்தை இயேசுவின் மனுஷீகம் மற்றும் தெய்வீகம். என்னுடைய ஆதார வசனம் யோவான் 12:24. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனிந்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். 2 எதிரியான அவற்றின் ஒளிந்திருக்கின்றது, ஒன்றிணைக்கிறது. விடுவிப்பதற்காக விருப்பம் மற்றும் பிதாவின் சித்தத்துக்கு அடிபணிதல். இங்கே இருக்கிற இயேசுவின் வார்த்தைகள் ஒரு வகையான தனிநபர் பேச்சு. இந்த நேரத்தில் அவர் யாரிடம் திரும்ப முடியும்? மனிதர்களிடம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்குத்தான் ரட்சிப்பு தேவை. இந்த பணிக்கு தம்மை அனுப்பின தமது தந்தையிடம் மட்டுமே அவர் திரும்ப முடியுமா? இப்படி மட்டும்தான் அவர் பேசின நேரத்தில் மகிமைப்படுத்தி என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி அவருடைய மரணத்தின் மூலம் ஒரு புதிய வாழ்வை கொடுப்பதுதான் அவருடைய பணியின் நோக்கம் என்பதை கேட்போருக்கு உணர்த்தவே பிதாவானவர் பேசியிருக்கிறாராம். அன்பர்களே, தேவகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு மூலம் தீமையினுடைய ஆழத்தை காட்டுகிறது. அவர் சிலுவை மேலும் அவரை விசுவாசிக்கும் எல்லாரும் தேவனுடைய ராஜ்ய மன்னிப்பு வழங்குகின்றது என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. தாழ்மையுள்ள இருதயங்களுடன் நாம் கிறிஸ்துவின் சிலுவையை நெருங்கி நன்றி அறிவதுடனும் அவரது மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுவே, உமது மகிமையை பரலோகில் மனமும் வந்துவிட்டு மனுக்கோலமாய் பூமிக்கு வந்தீரே. எங்கள் பாவங்களுக்காக மதிப்பதே உமது நோக்கம் என்பதை அறிந்திருக்கிறேன். விலே மதிப்பற்ற ஈவுகளுக்கான இரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் எனக்கு அளிக்கும்படிக்கு சிலுவையில் நீர் செய்த மகத்தான தியாகத்துக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். என் மீது நீர் காட்டின அளவற்ற அன்பை நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஆமென். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.